உலகத்தின் யுத்தம். நாங்களும் ஒரு யுத்த வீரர்களாக நாங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சிலுவையில் அந்த பகையை சிலுவையினால் கொன்று முடித்தார். என்று சொன்னால் எங்களுக்குள்ளும் மனுஷனுக்கு மனுஷன் இந்த பூமியில் வாழும் காலங்களில் பகை இருப்பது போல, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் பகை இருப்பது போல, எங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பகை ஒன்று இருக்குது. பூமியில் அவரோடு கூட இந்த பூமியில் இருக்கிறதான நாங்களும் அவரிடம் செல்லும் மட்டும் இந்த பூமியில் நாங்களும் ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். போர் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். போர் செய்துதான் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இந்த பூமியை படைத்து போட்டு ஆண்டவருக்கு சொல்லி ஒரு உலகம் ஒன்று இருக்குது. அதுதான் பரலோகம், காணக்கூடாத ஒரு உலகம். அவர் பரலோகத்துல இருந்து கொண்டு பூமியை ஆட்சி செய்கிறார். அந்த பூமிக்குரிய சிந்தனை தான் அவனுக்குள்ளாக வந்துட்டு ஆதியில் இருந்த தேவ சாயலையும் தேவனுக்குரிய அந்த மேன்மையையும் அந்த மேலான அந்த தேவனுக்குரிய ஆளுகையின் தன்மையையும் மனுஷன் இழந்து விட்டான். அப்ப பூமிக்குரியதைத்தான் அவன் பற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்தால் இந்த பூமிக்குரிய தன்மையிலிருந்து இந்த மனுஷனை எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் மனிதனுக்குள் இருப்பது அவருடைய ஜீவ சுவாசம். மனிதனை பிசாசானவன் தந்திரமாய் மனுஷனை வஞ்சித்து தேவனை விட்டு பிரித்து விட்டார். ஆதியில் தேவனோடு மனிதன் உறவாடி கொண்டிருந்தார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த ஜீவன் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தினால் ஜீவன் நரகத்துக்கு போய் பிரயோசனம் இல்லை. நாங்கள் இந்த பூமியில நான் ஏற்கனவே நெடுகளும் இதை சொல்றேன், நான் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ போகிறோம். இந்த சரீரம் அதற்கு தான் இருக்கு. நாங்கள் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல வேணும். அதற்காகத்தான் கடவுள் இந்த நாட்களில் இந்த இடத்தில் எங்களை வைத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்காக எங்களை போராடும்படி வைத்திருக்கிறார். ராஜ்யத்தோட காணப்படாத உலகத்தில் நாங்கள் காணப்படாத தேவனை அறிந்த எங்களை கொண்டு அவருக்காக யுத்தம் பண்ணும்படி எங்களை ஒரு யுத்த சேனையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுவோம். இவ்வளவாய் கர்த்தர் எங்களை ஆராதனைக்கூடாக நடத்தி சென்றார். எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் அன்பு தம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். தம்பியினுடைய பேர் டெரன்ஸ், சரியா? டெரன்ஸ் எங்களோட மகளோடு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவா யார் ஆண்டி, நர்மதா ஆண்டியோட மகன் ஒரு ஆள். ஆண்டவர் நல்லவரையா ஏற்ற வேளையில் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு. இந்த இடத்தில் வந்தது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருன்றது தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் மூலமாக வந்தேன் நாங்கள் சொல்ல மாட்டோம். என்னென்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை முன்குறித்து எங்கே எப்போ என்ன இடத்தில் வழி நடத்த வேண்டும் என்றதை அவர் அறிந்திருக்கிறார். அதே வண்ணமாக இந்த இடத்திலும் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுவும் இந்த தேசத்தில் அநேக திருச்சபைகள் உண்டு. ஆனாலும் இந்த திருச்சபைக்கு இந்த ஊழியத்தில் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஊழியத்தின் பெயர் எல்பெத்தேல் கிரியேட்டிவ் மிரக்கல் மினிஸ்ட்ரி. எல்பெத்தேல் உருவாக்கும் அற்புத ஊழியம். எல்பெத்தேல் உருவாக்கும் அற்புத ஊழியம். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போவோம். வார்த்தைக்கு ஆதாரமாக எபேசியர் 2:16 நாங்கள் ஒரு விசை வாசிப்போம். எபேசியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். 2:16 ஐயா, 16 ஐயா. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி. ஆமென், ஆமென், ஆமென். இங்கே ஒரு கொலை நடக்கிறது. கொலை என்ன கொலையா? பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக்கினார். பகையை கொல்ல முடியுமா?
பகைன்றது ஒரு காண முடியாத ஒரு காரியம். பகை அது ஒரு பொருளும் இல்லை, ஜீவனும் இல்லை, எதுவுமே இல்லை. அது எந்த விதத்திலும் நாங்கள் காண முடியாத ஒரு காரியம், காண முடியாத ஒரு காரியம் பகை. அந்த பகை என்று சொன்னால் எங்களுடைய நடைமுறையில் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகிறது ஒரு பகை, எதிரான ஒரு மனுஷருக்கு மனுஷனாக எதிர்க்கிற ஒரு காரியம். அதுதான் பகை, அதுதான் பகை. ஆகவே பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? பகையை சிலுவையினால் கொன்று போட்டாராம். அப்ப அவர் அந்த பகையை கொல்ல வேண்டி இருந்தது. நாங்கள் இன்றைய நாட்களிலும் நாங்கள் எப்படி இந்த பிரசங்கத்தின் ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருந்த பொழுது, காணப்படாத உலகத்தின் யுத்தம், காணப்படாத உலகத்தின் யுத்தம். அந்த காணப்படாத அந்த உலகத்தின் யுத்தத்தை தான் காணப்படாமல் நாங்களும் செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து அந்த யுத்தத்தை தான் செய்து முடித்தார். பகையை சிலுவையினால் கொன்றார். அது ஏன் கொண்டார் என்று சொன்னால், கிறிஸ்து அதை கொன்றதின் நிமித்தம். ஏன் என்று சொன்னால் நாங்களும் அதை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக வேண்டும், செய்து முடிக்க வேணும். திராணி உள்ளவர்களாய் செய்து முடித்து நாங்கள் இறுதி நாளில் நிற்க வேணும். அவர் அதை பகையை கொன்று விட்டார். இப்பொழுதோ நாங்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்படி இருக்க வேணுமாம்? நாங்கள் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். எபேசியர் 6க்கு போவோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். நாங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுறதில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுவதற்கு எங்களுக்கு வெப்பன் வேணும், ஆயுதங்கள் வேணும். அதுதான் இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம். ஏன்னு சொன்னா, நாங்கள் இந்த யுத்த சத்தங்கள் எங்க திரும்பினாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில கடைசி காலத்தில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல யுத்தத்தின் செய்திகள்லாம் இன்று நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது கடைசி காலத்தில் செய்திகள், காலங்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்தது. அப்படியான காலங்களில் இந்த காலங்களில் நடக்கிற யாவும் எங்களுக்கும் அது சம்பவிக்கலாம், சம்பவித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை எங்களுக்கு. அது நடக்கிறது தான். அது ஒரு ராஜ்யத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில், இந்த பூமிக்குரிய ராஜ்யம், பூமிக்குரிய ஆளுகை, பூமிக்குரிய ராஜாக்கள் மத்தியில் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு, இன்னொரு தேசத்துக்கு இன்னொரு தேசம் யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாங்களும் ஒரு யுத்த வீரர்களாக நாங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சிலுவையில், அந்த பகையை சிலுவையினால் கொன்று முடித்தார். ஏன்னு சொன்னால், எங்களுக்குள்ளும் மனுஷனுக்கு மனுஷன் இந்த பூமியில் வாழும் காலங்களில் பகை இருப்பது போல, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் பகை இருப்பது போல, எங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பகை ஒன்று இருக்குது. அந்த பகையை கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். ஆனால் அவர் செய்து முடித்து விட்டார். இந்த பூமியில் அவரோடு கூட இந்த பூமியில் இருக்கிறதான நாங்களும் அவரிடம் செல்லும் மட்டும் இந்த பூமியில் நாங்களும் ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம், போர் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். போர் செய்துதான் நாங்கள் ஜெயிக்க முடியும். என்னன்னு சொன்னா, எங்களுக்கு சொல்லி அது நாங்கள் இந்த பூமியில மாம்சத்தில் வாழுகிறதுக்கு எவ்விதமாக நாங்கள் விலப்பட வேண்டுமோ, இந்த மாம்சத்தில் வாழுகிறதற்கு எவ்வளவாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ, அதே போலதான் நாங்கள் இந்த பூமியிலும் இந்த பூமியில வாழுகிறதற்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ, அது பூமியில வாழும் மட்டும், அது மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியது. ஆனால் எங்களுடைய மாம்சத்தின் முடிவடைந்த பிறகு வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதுதான் எங்களுடைய கிறிஸ்துவோடு கூட நாங்கள் வாழுகிற வாழ்க்கை. காணக்கூடாத உலகத்தில் நாங்கள் வாழுவோம். அதுதான் எங்களுடைய ஆண்டவருடைய நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அந்த கடந்து செல்லுகிறதற்கு ஆண்டவர் இந்த பூமியில
எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். நாங்கள் முடிவு பரியந்தம் நாங்கள் அதை ஜெயம் கொண்டு காத்து கொள்ள வேண்டும். எதிரான ஆயுதங்களை, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற ஆயுதங்கள் என்னென்னவாம்? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இந்த பூமியில அந்தகாரத்துக்கூடாக சில ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். அப்ப கண்ணுக்கு தெரியாதவைகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது. பாருங்க, இந்த தேசத்துல, இந்த பூமி என்ற ஒரு பார்வை கூடாக கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல போர் நடக்கிறது. இன்னொரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்துல வந்து கூடி ஆட்சி செய்கிறார்கள். எங்களுடைய தேசத்தை நாங்கள் நோக்கி பாப்பமா இருந்தால், எங்களுடைய மூதாதையர் காலத்துல பாருங்க, எவ்வளவோ கண்டம் விட்டு கண்டம் வந்து ஆட்சி செய்தார்கள். முதலாவது ஆட்சி செய்தார்கள், ஒல்லாந்தர் ஆட்சி செய்தார்கள். அடுத்தது போர்த்துகீயர் ஆட்சி செய்தார்கள். அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சி. கண்டம் விட்டு கண்டம் வந்து ஆட்சி செய்கிறார்கள். இன்றைக்கு நாடு விட்டு நாடு வந்து ஆட்சி செய்கிறார்கள். அப்ப அவ்விதமாக ஆட்சிக்கு ஆட்சி செய்து கொண்டு ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக எழும்பி இந்த விவிதமான போர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி என்று சொன்னால், இந்த பூமியில ஆண்டவர் இந்த பூமியை படைத்து போட்டு ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு உலகம் ஒன்று இருக்குது. அதுதான் பரலோகம், காணக்கூடாத ஒரு உலகம். அவர் பரலோகத்துல இருந்து கொண்டு பூமியை ஆட்சி செய்கிறார். அவர் தான் ஆள், இந்த பூமியை உண்டாக்கினவர். பூமியையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கி அதில் மனுஷனுக்கு கொடுத்தார் வாழும்படி. அந்த மனுஷன் அந்த ஆளுகையை கைவிட்டுட்டார். ஆதாமை மேவாளையும் உண்டு பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள். அப்ப அந்த ஆளுகையை மனுஷன் என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டார். இழந்தபடியினால அவர் அந்த அந்த மனிதன் இழந்த ராஜ்யத்தை என்ன செய்ய வேணும்? அவர் மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில அவர் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எப்படியாவது இதை மீள வேணும், மீட்டு கொள்ள வேணும் என்று சொல்லி. அப்ப மனித பலத்தினால் அவன் மாம்சமான மனிதன் அதை இழந்து விட்டார், அந்த ஆளுகையை இழந்து விட்டார். ஆண்டவர் என்றால் அதன் அர்த்தம் என்ன? ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பூமியை மனிதனிடம் கொடுத்த தேவன் அந்த மனிதனை ஆண்டு கொள்ளும்படி ஆண்டு அனுபவிச்சு பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவ சாயலாக உண்டு பண்ணின அந்த மனுஷ சாயலை மனிதன் விட்டுவிட்டபடியினால தேவன் சொன்னார், நீங்கள் பூமியை நிரப்புங்கள், தேவ சாயலால் நிரப்புங்கள். அந்த சாயலை மனிதன் இழந்து விட்டான். அவன் ஏதோ ஒரு விதத்தில் தந்திரமாக பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். அந்த வஞ்சனையின் ஊடாகத்தான் மனுஷனுக்குள்ளான ராஜ்யமும் அதிகாரமும் இழந்து விட்டார். அப்ப இப்ப அந்த இழந்த அந்த அதிகாரங்கள் இன்றும் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் குமாரனை தேவன் அனுப்பி அந்த குமாரன் மூலமாக மனிதனால் விடுபட முடியாத ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் தேவன் மனிதனை தன்னோடு சேர்ப்பதற்கு சில பிரமாணங்கள் கொடுத்தார். அதான் எங்களுக்கு தெரியும், நியாய பிரமாணங்கள். அவர்களுக்குரிய பாவங்களுக்கு தக்கபடி பலி செலுத்துதல். அந்த பலி செலுத்துதலுக்குரிய காலங்களில் அவர்கள் போய் தங்களுக்குரிய பாவத்துக்கான பலியை செலுத்துவார்கள். செலுத்திவிட்டு அதற்கு பிற்பாடு வந்து அது ஒரு செய்த பாவத்துக்கு பலி செலுத்தி முடிஞ்சு. ஆனா திரும்பவும் வந்து என்ன செய்வார்கள்? அதையே தான் செய்வார்கள். திரும்பவும் என்ன செய்வார்கள்? அதுக்கான பலியை செய்வார்கள். ஏனென்று சொன்னால் மனிதனால் அதை செய்து முடிக்க முடியாது. அவன் மாம்சமான மனிதனுக்குள் இருக்கிறதான அந்த சிந்தனையும் செயல்பாடும் எப்படியாவது இந்த பூமியை எப்படி தாங்கள் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அந்த பூமிக்குரிய சிந்தனை தான் அவனுக்குள்ளாக வந்துட்டுது. ஆதியில் இருந்த தேவ சாயலையும் தேவனுக்குரிய அந்த மேன்மையையும் அந்த மேலான அந்த தேவனுக்குரிய ஆளுகையின் தன்மையையும் மனுஷன் இழந்து விட்டான். அப்ப பூமிக்குரியதைத்தான் அவன் பற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பார்த்தால் இந்த பூமிக்குரிய தன்மையிலிருந்து இந்த மனுஷனை எப்படியாவது மீட்டு கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் மனிதனுக்குள் இருப்பது அவருடைய ஜீவ சுவாசம். மனிதனை பிசாசானவன் தந்திரமாய் மனுஷனை வஞ்சித்து தேவனை விட்டு பிரித்து விட்டார். ஆதியில் தேவனோடு மனிதன் உறவாடி கொண்டிருந்தான். அந்த உறவாடி கொண்டிருந்த அந்த தேவனை விட்டு பிசாசானவன் தந்திரமாய்த்தான் வஞ்சித்து தேவனை விட்டு பிரித்து போட்டார். அந்த பிரித்த படியினால்
மனிதன் என்ன செய்ய, மனிதனுடைய மனநிலை எல்லாமே அந்த வஞ்சன தந்திரத்துக்கூடாக, இந்த மாம்சமும் இந்த உலகத்துக்கூடாகவும் இந்த பூமியிலும் அண்டிக்கொண்டு இருக்கிறதே வழிய மேலானதுக்கு போகிற அளவுக்கு அவனால் முடியவில்லை, மனிதனால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் மாம்சம். நாங்களும் என்ன செய்கிறோம், நாங்களும் இவ்வளவு தூரம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்களும் மண்ணு கூடாக இந்த மனுஷ சாயலு கூடாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் பாருங்க எவ்வளவு தூரம் நாங்களும் முயற்சி செய்வோம், எப்படியாவது நாங்கள் இந்த சில பிரச்சனைகள் வரும், அதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். சில காரியங்கள் எதிர்த்து நிற்கும், அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். ஒரு சில காரியங்கள் இஞ்சாலு பக்கத்தால் வருதுன்னு பார்த்தா இது முடியுதுன்னு பார்த்தா அடுத்த பக்கத்தால் வருதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம். அவ்விதமாக எங்களுக்கு இந்த பூமியில தொடர்ந்து கொண்டு ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு எதிரான பாதகமான சூழ்நிலைகள்லாம் என்ன நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய பலத்தினால எங்களை வழிநடத்துகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரே புதிதாக வந்திருக்கிறதான, ஆண்டவரை அறியாது இருக்கிறதான தம்பியாக்களுக்கு நான் சொல்றேன், நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பலத்தினால இல்லையா. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த தேசத்துல நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சுய பலத்தினாலும் அல்ல, சுய பக்தியினாலும் அல்ல என்று சொன்னா யோவான் அதிகாரத்தில் ஒன்று சொல்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, இது எங்களுடைய சுய பக்தியும் இல்லை, சுய பலமும் இல்லை ஐயா. கர்த்தர் தான் எங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இதுல எங்களுக்கானது என்னன்னு சொன்னால், நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துல எங்களை அவர் அழைத்ததன் நோக்கம் ஒன்று இருக்கு. நாங்கள் அழிந்து போக வேண்டிய நாங்கள், மனுஷனோட ஆதி மனிதனோட சேர்ந்து நாங்களும் அழிந்து போக வேண்டிய நாங்கள். ஆனால் அவர் இந்த காலங்களில் எங்களை சந்தித்து ரட்சிப்பென்ற ஒரு பாதையினூடாக வழியினூடாக கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களை சந்தித்ததன் நிமித்தமாக நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். அவரை அறிந்து அவரு கூடாக எங்களை எவ்விதமாக ஆண்டவர் மீட்டாரோ அதே போல எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். ஒரு ஆத்மாவும் அழிந்து போக கூடாது. என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்விதமாக இந்த பூமியில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் இருந்து எங்களுடைய ஆத்மாக்களை தப்பித்துக் கொள்ள நாங்கள் எவ்வளவோ பாடு பிரியாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு காட்டி இருக்கிறார். அதிலிருந்து எவ்விதமாக தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த ஜீவன் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் ஜீவன் நரகத்துக்கு போய் பிரயோசனம் இல்லை. நாங்கள் இந்த பூமியில நான் ஏற்கனவே நெடுகளும் இதை சொல்றேன், நான் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ போகிறோம். இந்த சரீரம் அதற்கு தான் இருக்கு. நாங்கள் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல வேணும். அதற்காகத்தான் கடவுள் இந்த நாட்களில் இந்த இடத்தில் எங்களை வைத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்காக எங்களை போராடும்படி வைத்திருக்கிறார். ராஜ்யத்தோட காணப்படாத உலகத்தில் நாங்கள் காணப்படாத தேவனை அறிந்த எங்களை கொண்டு அவருக்காக யுத்தம் பண்ணும்படி எங்களை ஒரு யுத்த சேனையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். போராடி தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்தில் வராதபடி, தேவனை அறியாதபடிக்கு, சிந்தனைகளை குருடாக்கி அறியப்படாதபடிக்கு அறிவை மந்தமாக்கி வைத்திருக்கிறதான இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை போராடி கர்த்தர் எண்ணையில் கொண்டு வரும்படியாக கர்த்தர் எங்களை நிறுத்தி இருக்கிறார். அதே தான் ஆண்டவர் செய்தார். பகையை சிலுவையில் அவர் கொன்று போட்டார். அப்ப அவருடைய அந்த பலத்தினால அந்த கொன்று போட்டு அந்த கிறிஸ்துவானவர் என்ற உன்னதத்தில் வீட்டுக்கு இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியின் பலன் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறார். அழிந்து போகிறதான இந்த ஜனங்களை தம்மிடத்தில் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக ஆண்டவர் இந்த நாளில் எங்களை போராடும்படி எங்களை நிறுத்தி இருக்கிறார். இந்த இடத்தில் நாங்கள் போராடித்தான் நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். ஜெயம் என்று சொன்னால் என்னது? போராட்டம். ஜெயம் என்று சொன்னால் அதுக்கு முதல் போராட்டம் வந்தா தான் ஜெயம். ஜெயிச்சா தான் நாங்கள் எங்க ஜெயமுள்ள வாழ்வை நாங்கள் கண்டடைய முடியும். அப்ப நாங்கள் மட்டும் ஜெயம் எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் மட்டும் போனா காணுமோ? நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். ஜோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போறீர்கள்? முதலாவது நான், அடுத்தது என் வீட்டார். எல்லாரையும் கேட்கிறார்.
கர்த்தரை நாங்கள் மேலான உலகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அந்த இடத்துல தான் யோசுவா கேட்டது போல கர்த்தரை சேவித்து தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் மட்டுமல்ல, தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறதான அவருடைய திட்டம், நோக்கம், சித்தத்தின்படி யாரையெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவர்களையும் நாங்கள் தேவன் அண்டையில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கு. இன்றைக்கு நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ளாக நீங்க முழுமையா கர்த்தருடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன, கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததன் நோக்கம் என்ன என்று அறிந்து நீங்களும் அதை தொடர்ந்து செய்யணும். இன்றைக்கு இருக்கிறோம், நாங்கள் நாளைக்கு எங்க போவோமோ தெரியாது. எங்களுக்கு மரணம் உண்டு, மறித்து விடலாம். எங்க போவோமோ தெரியாது, மறித்து விடலாம். அடுத்த சந்ததி நீங்கள் எழுப்ப வேணும். ஆனா அது எப்படி எழுப்புவது? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இந்த உலகம் போராடுகிற விதமாக இல்லை. அந்த ஜெயம் அந்த பூமிக்குரியது, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். பாருங்க, இன்னொரு ஒரு வசனம் சொல்லுகிறது, தண்டிலே சேவகம் பண்ணும்படி தன்னை எழுதி கொடுத்தவன். 2 தீமோத்தேயு 2:4 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:4. தண்டில் சேவகம் பண்ணுகிறவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாகும்படி இழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பாருங்க, தண்டில் சேவகம் பண்ணும்படி என்ன ஒரு ராணுவம். தண்டில் சேவகம் பண்ணுகிறவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பாருங்க, அப்ப ஒரு தண்டுன்னு சொன்னா ஒரு 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 ராணுவம், ராணுவம் தண்டு. அந்த ராணுவத்துல சேர்ந்தவன் என்ன செய்வான்? அந்த ராணுவத்துக்கு மேல் இருக்குதான எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்திருக்க வேணும். அந்த அளவு காரியங்களையும் அவன் கடைப்பிடிக்க வேணும். அப்ப அதே போலதான் நாங்களும் என் ஆண்டவருக்காக, ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆண்டவருடைய ஒரு ராஜ்யம். அவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாங்கள். அதனால் நாங்கள் அவருடைய ராஜாவின் பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் எங்களுடைய ராஜாவுக்காக ராஜா இழந்த அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தில் இருக்கிற சேனைகள் நாங்கள். அந்த நாங்கள் எப்படியாம் போராட வேணும்? நாங்கள் எப்படி பாருங்க, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். பிரமாணத்தின்படி, அவர் சொன்னதின்படி, ராஜாவின் கட்டளையின்படி, அதன்படிதான் நாங்க செய்ய வேணும். எங்களுடைய இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படிதான் செய்ய வேணும். அந்தியோயா பட்டணத்துல அப்போஸ்தலர் 11 நினைக்கிறேன், அது வாசிக்க வேணாம் ஐயா. அந்தியோயா பட்டணத்துல சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்துச்சு. சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள், அவர்கள் கிறிஸ்து, இதுதான் கிறிஸ்தவர்கள். அப்ப அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? ஓ, இவர்கள் கிறிஸ்து போல இருக்கிறார்கள், கிறிஸ்து போல இருக்கிறார்கள். கிறிஸ்துவை போல அவர் சொன்னதின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி யுத்தம் பண்ண வேணும். யுத்தம் பண்ணினபடியினால் தான் அவர்களுக்கு கிறிஸ்துவை போல என்று சொல்லி ஒரு அடையாளம் தெரிந்தது. அந்த 12 சீசர்களும் கிறிஸ்துவை போலவே அவர்கள் வாழ்ந்ததினால்தான் அந்த 12 கோதுமை மணிகளும் இன்றைக்கும் 2026ஆம் ஆண்டு மட்டும் முளைச்சு கொண்டே இருக்கிறது. இனியும் கிறிஸ்து வரும் வரைக்கும் அது அந்த கோதுமை மணியாய் முளைச்சு கொண்டே இருக்கிறது. அந்த விருட்சங்கள், அந்த கோதுமை மணிகள் விழுந்து ஒரு விருட்சங்களாக எழும்பி இன்றைக்கும் நாங்களும் ஒரு கோதுமை மணிகளாக இருக்கிறோம். நாங்கள் மண்ணுக்குள் போனாலும் அடுத்த அந்த மண்ணில இருந்து, அந்த கோதுமை மணியில இருந்து இன்னொரு விருட்சம் எழும்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் அந்த விருட்சங்களாக நாங்கள் எழும்பினால்தான் கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் எங்கள் மீது வைத்த அந்த நோக்கம் நிறைவேறும். எங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்திருந்த அந்த காரியங்கள் நிறைவேறும். அடுத்ததாக நாங்க வாசிப்போம் பாருங்க, 2 கொரிந்தியர் 10:4 வாசிப்போம் ஐயா. 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
எங்களுடைய ஆயுதம் என்னவாம்? மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல. அப்ப ஏற்கனவே நான் இது சொல்லிவிட்டேன், இது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த பூமிக்குரிய போராட்டம் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏது போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், மாம்சத்துக்கு ஏற்றவைகளால் எங்களுடைய சிந்தனையின்படியோ எங்களுடைய நினைவின்படியோ எங்களுடைய செயல்பாட்டின்படியோ இல்ல போர். ஆனா அது என்னவா? அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பலம், இதைத்தான் முதலே நான் சொன்னேன், கர்த்தருடைய பலம் உள்ளதா இருக்கிறதா. அந்த பலத்தினால் அடுத்தது வாசிப்போம் ஐயா. அவைகளாய் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவுக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா மட்டுமே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும். இங்க இதுதான் இந்த போராட்டத்தின் பாயிண்ட். எப்படி என்று சொன்னா, கிறிஸ்துவை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, அப்ப தேவனை அறிகிற அறிவின் விரோதம் தான் இந்த போர். நாங்கள் என்ன செய்ய வேணும்? தேவனை அறிகிற அறிவு கூடாக நாங்கள் ஜெயிக்க வேணும். அதான் எங்களுடைய போராட்டத்தின் பலன். தேவனை அறியாதபடிக்கு அந்த தடை பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த தடை பண்ணுகிற அந்த காரியத்தோடு தான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் போராட வேணும். அந்த போராட்டம் தான் இந்த காரியத்தில் நான் சொல்ற இந்த காரியம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி என்று சொன்னால், இப்ப இதுலதான் இருக்கு, நிர்மூலமாக்கின்னா ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கி, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் வச்சு விட்டால். இதுதான் என்னன்னு சொன்னா அந்த அரகுர கிறிஸ்தவர்கள், இதை நீங்க வடிவம் விளங்கி கொள்ள வேணும். ஆரம்பம் திருச்சபை என்னன்னு சொன்னா உருவாக்கம், அற்புத ஊழியம் உருவாக்கப்பட வேணும். ஆரம்பத்திலேயே என்னன்னு சொன்னா நிர்மூலமாக்குறேன்னு சொன்னா தரமட்டமாக்கி போட வேணும். தேவனை அறிந்தால் பலச தரமட்டமாக்கி புதுசாக உருவாக்கப்பட வேணும். அப்போ முழுவடியாக தேவனுடைய ஊழியமும் தேவனுடைய நாமமும் தேவனுடைய அறிவும் புதுசாக பரிபூர்ணமாக உருவாக்கப்பட வேணும். அப்படியாகத்தான் நாங்கள் யுத்தம் பண்ண வேணும். வடிவாக பரிபூர்ணமாக உருவாக்கப்பட வேணும். பழையதை நிர்மூலமாக்கி போட்டு புதிதாக நாங்கள் உருவாக்கப்பட வேணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய பண்ண வேணும். அப்ப பாருங்க, நாங்கள் எல்லா தேவனுக்கு விரோதமாக செயல்பட நினைக்கிறதான அந்த எண்ணம் சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிய வேணும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே கீழ்ப்படியாத ஒரு சிந்தையினாலதான் இவ்வளவு பிரச்சனை. தேவன் ஆதாமுக்கு சொன்னார், அப்படி நீ இந்த நடுவில் இருக்கிற விருட்சத்தை சாப்பிட வேணாம். ஆதாம் கேட்கல. அங்கதான் கீழ்ப்படிவு மீறப்படுது. தேவன் சொன்ன சொல்லுக்கு கீழ்ப்படியல. அந்த கீழ்ப்படியாத தன்மைதான் இன்று வரைக்கும் தேவனை அறிய முடியாதபடிக்கு அது இந்த நாள் மட்டும் இருக்கிறது. அப்படியாக இருக்கிறதான அந்த கீழ்ப்படியாதவைகளை கிறிஸ்து இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இந்த பூமியில வந்து அவர் நிறைவேற்றி விட்டார். அதுதான் பிசாசானவன் தேவனுடைய முதல் ஆதாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆதாம் வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் வந்தவன். ஆதாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். ஆதாமுக்கு அடையாளம் கிறிஸ்து அல்ல. நாங்க வாசிப்போம் ரோமர் 5:14 இருக்க வாசிப்போம் ஐயா. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவர். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம். அப்ப இந்த ஆதாம் ஏன் ஆண்டவர் முன்னுக்கு வச்சாராம்? கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் ஆனவன் இந்த ஆதாம். அப்ப இந்த ஆதாம் என்ன செய்து விட்டார்? இவர் கீழ்ப்படியல. இந்த கீழ்ப்படியாததை பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? கீழ்ப்படிந்து பிதா தேவன் அனுப்புகிறார். அவர் அனுப்புற காரியமாக பிதாவின் காரியத்தை பூரணமாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதா சொன்னதின்படியே
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் பூமிக்கு வந்தாராம். வந்தவர் இன்றைய நாட்களிலும் நாங்கள் இந்த கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து உலகம் எங்கும் தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் அந்த இதுதான் பூரணமான அந்த கிரியை. எப்படின்னு சொன்னா, பிதாவின் சித்தத்தை அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி விட்டார். கீழ்ப்படியாத ஆதாமின் காரியத்தை ஒரு கீழ்ப்படிந்தவராக அவர் தேவனுக்கு சகலத்தையும் நிறைவேற்றி விட்டார். அப்போ இப்ப இருக்கிறதான எல்லா கீழ்ப்படியாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ண வேணும். அந்த கீழ்ப்படுகிறதற்கு தான் நாங்கள் என்ன செய்ய வேணுமா? மாம்சத்தின் போராயுதங்கள் இல்லாமல் எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலம் உள்ளவைகளை. அப்ப தேவனுடைய பலம் உள்ள ஆயுதங்கள் எங்களுக்கு தேவை. தேவனுடைய அது தேவன் கண்ணுக்கு தெரிஞ்சவரா இருக்கிறாரா? இல்ல. அதால ஆயுதங்கள் எப்படிப்பட்டவையா இருக்கும்? அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள் தான். அதேதான் எபேசியர் வாசிப்பமையா அந்த வசனத்து 6. அது என்ன ஆயுதம் என்று சொல்லி 6:16 6:12. சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி எனும் மார்க்கவசை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாம் விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் எண்ணுங்கள். பாருங்க, இதுதான் கர்த்தருடைய ஆயுதங்கள். இவை யாவும் உங்களால கண்ணுக்கு தெரியாதவைகள். பாருங்க, தேவனுடைய சத்தியம் பாருங்க, இந்த சத்தியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட இந்த எழுத்திய தூக்கி பிடிப்பீங்க போராடல இல்ல. இந்த வேதத்தின் வார்த்தை எங்க? எங்களுக்குள்ள. விசுவாசம் எங்க? எங்களுக்குள்ள. இதேதான். அப்ப கர்த்தருடைய ஆயுதங்கள் தேவன் சொன்னதான இந்த 6ஆம் அதிகாரத்தில் எபேசியர்ல இருக்கிறதான இந்த ஆவிக்குரிய மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடத்தக்கதானதுகள் இல்ல. இந்த ஆவிகளோடு போராடுகிறதான இந்த ஆயுதங்கள்லாம் தேவனுடைய ஆயுதங்கள். அப்போ முதலாவது பாருங்க, முதலாவது மட்டும் நாங்கள் பார்ப்போம். சத்தியம் எனும் கச்சையை தரித்தவர்களாக. சத்தியம் என்ன? இந்த வார்த்தையை எப்பொழுதும் என்ன செய்ய வேணும்? நாங்கள் எங்களோடு கூட நாங்கள் அபியாசப்படுத்தி கொள்ள வேணும். அபியாசப்படுத்தி கொண்டாத்தானாம் நாங்கள் என்ன செய்ய முடியுமா? சத்தியம் என்ன கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் இருக்க வேணும். எப்பொழுதும் பலமுள்ளவர்களாய் ஸ்திரமுள்ளவர்களாய். அறையில கட்டப்படாது விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அறையில பெல்ட் கட்டுறது நிமிர்ந்து நிற்கிறதுக்காக. இல்லாத விட்டால் பெல்ட்டை கட்டினா தான் உடுப்பு நிற்கும். இல்லாத விட்டால் உடுப்பே கலண்டு விழுந்துடும். லூசான உடுப்புன்னு சொன்ன. ஆனால் பாருங்க, அதே மாதிரி தான் நாங்கள் இந்த சத்தியத்தினாலே எங்களுக்கூடாக நாங்கள் அபியாசம் பண்ணி அதை நாங்கள் சத்தியமாகவே நாங்கள் இருக்க வேணும். வார்த்தையாகவே நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் முதலாவதாகவே நாங்கள் இந்த எங்களுக்கு எதிராய் வருகிறதான எல்லா அரண்களுக்கு விரோதமாகவும் நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெயமெடுக்க முடியும். இந்த வார்த்தையான தேவன் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறார். வசனம் நிறைய வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் நிறைய நான் சொல்லி தந்துட்டேன். தேவனே ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வசனம்தான் என்னவாம்? ஆவியும் ஜீவனுமாயும் இருக்கிறதா. அப்ப அந்த ஆவியானவர் ஜீவனா எங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவருடைய வசனம் தான் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப அதுதான் வார்த்தை. அப்ப எங்களுக்குள் நாங்கள் இந்த வார்த்தையை எங்களுக்குள் உட்கொண்டு இந்த வார்த்தையோடையே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வார்த்தையா இருக்கிறதான ஆவியா இருக்கிற தேவனுக்கு விரோதமாக எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க முடியும். இதை ஆதாம் ஏவாளுக்கு ஏன் போறேன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த கிறிஸ்துவுக்கு முதல் இருந்த காலகட்டத்தின் ஆரம்பம் ஆதாம் தான். ஆரம்பத்திலேயே அந்த வார்த்தையை விட்டு பிசாசானவன் பிரிச்சு விட்டுட்டான். அந்த வார்த்தையை விட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிரிச்சு விட்டுட்டான்.
அப்ப அந்த பிரிச்ச அந்த பிசாசு தான் இன்று வரைக்கும் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து இந்த காலகட்டங்களிலும் கிரியை செய்து கொண்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதோ இந்த கடைசி காலங்களில் அவருடைய வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரமாக கடைசி காலங்களில் வரப்போகிறார் என்ற அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்து கொண்டு தேவன் சொன்னதான இந்த யுத்தத்துக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தால் நாங்கள் யாவரும் பரிதபிக்கப்பட்டவர்கள். நாங்கள் யாவரும் பரிதபிக்கப்பட்டவர்கள். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் எழுதி கொடுத்தவனுடைய பிரமாணங்களின்படி நாங்கள் சேவகம் பண்ண வேணும். அந்த சேவகம் பண்ணினாத்தான் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத எந்த எண்ணத்தையும் நாங்கள் கீழ்ப்படுத்த வேணும். எப்படியாம் அவருடைய ஆயுதங்களை தரித்தவர்களாக அவருடைய வார்த்தையின்படிதான் நாங்கள் கீழ்ப்படுத்த முடியலாம். அவர்தான் கிறிஸ்து, வார்த்தைதான் கிறிஸ்து. அவர்தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில வந்து இந்த காலங்களில் நடக்கிறதன்படி அவர் தண்ணியை ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்த தேவன் அவர்தான். உங்களை மீட்டெடுக்க காவலாக இந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையின் மூலமாக இந்த உலகம் மாயை, இந்த உலகத்தில் இருக்குதான சகலவற்றிலும் இருந்து உங்களை மீட்டெடுத்து இந்த பூமியிலும் உங்களை ஆசீர்வதித்து இதை விட மேலான அந்த மேல் லோகத்திலும் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய ஜீவனை கொண்டு போய் நிறுத்தும்படியாக கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து எங்களோட கொண்டு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி வைக்கிறார். இதிலிருந்து உங்களை நீங்களும் இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து ஜெயம் கொள்ளும்படியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 24 தான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பூமியில வந்து நடக்கிறது அந்த கடைசி காலத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்லி இருக்கிறார். அதிலேயே தான் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேணும். நாங்கள் இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நாங்கள் தப்பித்து கொண்டு ஆண்டவருக்குள்ளாக வந்தால் பூமியில இருக்கிறவங்க யாரும் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியாது. மாம்சம் ஒரு நாள் போகும். ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தால்தான் நாங்கள் மாம்சம் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உள்ள தேவன் ஜீவிக்கிறார். அந்த ஜீவன் தான் முடிவு பரியந்தம் நாங்கள் தேவனோடு கூடாக நிலை நின்று வாழுவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தான் நாங்கள் வாழ வேண்டும், வாழுகிறோம். அதே தான் நாங்கள் உங்களுக்கும் சொல்லுகிறோம். பாருங்க, ஆண்டவர் இன்னொரு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை அடையாளமாக கொண்டுதான் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். பரலோகத்தில் இருந்து கொண்டு தேவன் ஆளுகை செய்கிறார், மனிதனுக்கு கொடுத்தார். அந்த மனிதன் அதை இழந்து போனான். இன்றைக்கு நாங்கள் போராடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்குதான எல்லா அறிவையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாக, எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் அவருடைய போராயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை அறிய வேணும். அதற்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி என்று சொன்னா அவரை பரிபூர்ணமாய் அறிய வேணும். நிர்மூலமாக்கிய நோண்டு வருதல்ல, அதான் அந்த அறகுறையா விடக்கூடாது. அப்ப அந்த அறிவும் வந்து பூரண அறிவாய் இருக்க வேணும். எல்லாருக்குமே இயேசுவை தெரியும். சொல்ல போனால் இந்த உலகம் முழுவதும் இயேசுவை இப்போ எல்லாருக்குமே தெரியும். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனா எல்லாருக்குமே தெரியும் இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்று சொல்லி தெரியுமே வழிய அவரை தெரியாது. அறிகிற அறிவு, அவர் யார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்ற நோக்கம், அவரையும் ஒரு ஸ்டாச்சுவா நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா கடவுளோடும் கடவுளாக நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அறியாதவங்க பார்ப்போமே, தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுடைய செவியில் கேட்காதவர்கள் என்று சொல்லுவோமே. ஆனால் கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கர்த்தருக்குள்ளாக வந்து நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற சனமும் ஜாதியும் உண்டு. ஆனால் அவர்களுக்கு கூட நாங்க சொல்ல முடியும், பரிபூர்ணமான கிறிஸ்துவுக்குரிய அறிவு இல்லை. இருந்தார்களே, ஆனால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை போல வாழ்ந்து கிறிஸ்துவின் காரியத்தை செய்து முடிக்க இலகுவா இருக்கும். ஏன்னு சொன்னா செய்கிறது நாங்கள் அல்ல, மனுஷன் அல்ல, மாம்சம் அல்ல. கிறிஸ்து இருந்து செய்வார். கிறிஸ்து இருந்து அவர் செய்வார். அவர் சொல்லி இருக்கிறார் தானே, நான் உங்களோடு கூட இருந்து முடிவு பரியந்தம் இருக்கிறேன் என்பதை அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக வெளிப்படுத்துவேன். அவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28 சொல்லி இருக்கிறார்.
அப்போ அவர் சொன்னதன்படி நடக்கும். அப்ப அவர்களுக்குள் அந்த பூரணமான அந்த அறிவு இல்லை. ஆனால் அந்த அறிவானது எப்படி என்று சொன்னால், ஆதியில ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு உலாவினார். தேவன் மனுஷனோடு உலாவிக் கொண்டிருந்தான், தேவனை அறிந்து கொண்டிருந்தான். ஆனால் வஞ்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறான்? பயந்து போய் மரங்களுக்கு பின்னாக ஒளிச்சான். ஒரு வசனத்தில் அவரே ஆதாமே சொல்றார், தேவரீர் உங்களை கண்டு நான் பயந்து போய். அப்ப ஏன் பயம் வரணும்? அந்த தேவனுடைய சொன்னதை அவர் செய்யல, அதனால அவருக்குள்ளே ஒரு பயம் வருது. அப்ப இந்த காலங்களிலும் இந்த பயம் ஜனங்களுக்குள்ள இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த பயம் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்யறார்? ஆதாம் ஏவாளை திரும்பவும் மறுபடியும் என்ன செய்யறார்? அவர் விட்டு விடல. இந்த ஜெனரேஷன் அறிய வேணும், எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அறிய வேணும், ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். மறுபடியும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வருவியா? கெட்ட குமாரன் தகப்பன் பார்த்து கொண்டிருந்தது போல, சின்ன இளைய குமாரன், கெட்ட குமாரன் சொல்லக்கூடாது, தகப்பன் பார்த்து கொண்டிருந்தது போல நீ வருவியா? ஆதாம் ஏவாளை மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன ஒரு ஆட்டை அடித்து அவர்களை ஆண்டவர் மறுபடியும் உடுத்துவித்து தனக்குள்ளாக ஒரு கனமுள்ள பாத்திரமாக அவர்களுடைய எல்லா அவமானத்தையும் நிர்வாணத்தையும் மூடினார். மறுபடியும் அவர்கள் மூலமாக இந்த தேசத்தில் இவ்விதமாக இனப்பெருக்கம் உண்டானது. கர்த்தர் அவ்விதமாக தன்னுடைய காரியமாக இந்த காலங்களில் எங்களை கொண்டு, எங்களுடைய சந்ததியை கொண்டு, இந்த ஜெனரேஷனை கொண்டு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா யாரும் அந்த அறிவு கூடாக இல்லை. அந்த ஒரு கர்த்தர் கூடாக, அந்த கர்த்தர் சொன்னதை செய்யாத பட்சத்தில் அவர் ஒரு பொல்லாதவர். இப்படி ஒரு எண்ணம் தான் இப்போ இருக்கிறதான இந்த ஜனங்களுக்கூடாக, இந்த வாலிப பிள்ளைகளுக்கூடாக இருக்கிறது. இப்போ ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னால், இது ஊழியம் எங்களுடைய ஊழியம் உருவாக்கும் ஊழியம். அப்படியாவது உருவாக்க வேணும். நாங்கள் இடித்து போடக்கூடாது, உருவாக்க வேணும், உருவாக்கி கட்டி எழுப்ப வேணும். அந்த கட்டி எழுப்புறத நோக்கத்துல தான் நாங்கள் என்ன செய்யறோம்? இப்படிப்பட்டதான இந்த தேவனுடைய ஆழமான இந்த சத்தியத்து கூடாக நாங்கள் இந்த ஜனங்களுக்கு இந்த அறிவை புகட்டுகிறோம். கர்த்தர் இந்த அறிவை அறிகிற, கர்த்தரை அறிகிற இந்த அறிவுக்குள்ளாக ஜனங்கள் வர வேணும். அது பயம் ஒரு பிசாசின் காரியம். ஏண்டா அவன் வஞ்சித்தபடியாத்தான் அவன் பயந்தான். அவன் வஞ்சித்தபடியாத்தான். என்னன்னு சொன்னா, தேவன் நீ இதை கீழ்ப்படியாத பட்சத்துல தேவன் இதை செய்யலையே என்று சொல்லி அவர் ஏதாவது தங்களுக்கு எதிர்மறையா செயல்பட்டுடுவார் என்று சொல்லி பயந்து போய் ஒளிச்சு வர. அந்த பயம் என்னன்னு வந்தது? அது காணக்கூடாத ஒரு காரியம் தானே. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பகையான ஒரு விதை ஒன்று விதைக்கப்பட்டது. அந்த பயத்தின் அந்த பகையைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து விட்டார்? அவர் கொன்று விட்டார். இன்று நாங்கள் பயம் இல்லாதபடிக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் அவருடைய கிருபாசன தண்டையில் நாங்கள் கிறிஸ்து மூலமாக நாங்கள் சென்றடைய முடியும். ஆனால் அவரை சென்றடையத்தக்கதான வழியாக வர வேணும். யாராம்? கிறிஸ்து. அவர்தான் எங்களுக்கு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அவர்தான் வாசல். பலவிதமான வாசல்கள் உண்டு. இன்றைக்கு சத்தியம் எனும் போர்வையில் பலவிதமான போதனைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது பலவிதமான போதனைகள் இருக்கு. வேற பலவிதமான கிறிஸ்துகள் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சிந்தனைகளின்படி, தங்களுடைய நினைவுகளின்படி, தங்களுக்கு ஏற்றபடி போதித்து கொண்டு கிறிஸ்துவை புரட்டி போடுகிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணுமா? கிறிஸ்துவை அறிகிற அந்த நேரான அறிவு கூட கடந்து போக வேணும் என்று சொன்னா, கிறிஸ்துவாய அந்த வாசலு கூடத்தான் நாங்கள் கடந்து செல்ல வேணும். நாங்க வாசிப்போம் யோவான் 15. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். 1 வாசிப்போம் ஐயா. நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். போதும் ஐயா. என்னன்னு சொன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் திராட்சை கொடி. அப்போ ஒரு கொடி பாருங்க, திராட்சை செடி. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். கிறிஸ்துவ கூடாக நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம். இது ஆண்டவர் உவமையாக சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த கொடியானது கிறிஸ்துவின் நிலைத்திருந்தாத்தான், கிறிஸ்து எனும் செடிக்குள்ளாக நிலைத்திருந்தாத்தான் கிறிஸ்துவாய கனியை கொடுக்க முடியும். அப்ப வேறொரு செடியில கிறிஸ்துவன் ஒரு பேரோட இப்போ அந்த தெரிந்தான அந்த பழங்கள் இன்னொரு மரத்தை கொண்டு இன்னொரு மரத்தோட ஒட்ட வச்சு கனி கொடுக்குறாங்க. அப்ப அப்படி இல்லை, அது நடக்கிறது. கிறிஸ்துவன் ஒரு பேரோட தான் கிறிஸ்தவம் போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து மேலடையாக கிறிஸ்து என நாமம் உள் போதனையோ மாறுபாடானவைகள். ஆனால் கிறிஸ்துவனும் செடியில் இருக்கிறதான கொடி என்ன செய்யும்? கிறிஸ்துவாகிய கனியை கொடுக்கும். அந்த கொடிக்கு எங்கிருந்து அந்த சாரம் வரும்? அந்த செடியினூடாக வந்து வேறு கூடாகத்தான் அந்த கனி கொடுக்கிறதான அந்த சாரம், அந்த கனி பொருட்கள் அதனூடாக வரும். அப்ப கிறிஸ்துவ கூடாகத்தான் வரும். அப்ப கிறிஸ்துவின் நிலைத்திருந்தா தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அந்த கனியினூடாகத்தான் நாங்கள் என்ன செய்யலாம்? கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். இதேதான் அந்த 12 சீசர்கள் கனி கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறியத்தக்கதாக அவர்களுக்கு அந்த கனி காணப்பட்டது. இப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா தான் எங்களுக்கூடாக கிறிஸ்துவாகிய கனி வெளிப்படும். அந்த கனியினூடாகத்தான் அநேகர் கிறிஸ்துவண்டையில் வந்து அவர்களும் கிறிஸ்துவை போல ஆக முடியும். அந்த கனி இல்லாட்டால் வராது, வேற கனிதான் வரும். திராட்சை செடியில் இருந்து வேறு பழங்களை நாங்க பறிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, வேற இன்னொரு அத்திப்பழத்திலிருந்து திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. அதனதன் கனியைத்தான் கொடுக்கும். அப்ப பாருங்க, சில நேரம் சர்ச்சில் வந்து நாங்க நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம், நான் என்ன கூடி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, போதிக்கிற நான் கூடி மாயா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார் எங்களை, அவருக்கு முன்பாக நாங்க நிக்க வேணும். சர்ச்சில் வந்து நாங்க நல்ல பிள்ளையா இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்ல ஜனங்களா இருக்கலாம், அன்பானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நீங்க அறியறீங்க. அதே நேரம் வெளியால போனால் இன்னொரு கனி கொடுப்போம். இது கிறிஸ்தவ கனி. நீங்க பார்வைக்கு வெளியால போனால் இன்னொரு கனி, சில கிரியைகளைத்தான் கனி என்று சொல்லப்படுது. வெளியால போனா இன்னொரு கனி. அப்ப இது கிறிஸ்துவோடு இருக்கிறதான கொடியா? கிறிஸ்துவாகிய செடியில் இருக்கிற கொடியா? ஒருபோதும் இல்லை. இது மாய்மாலம். கிறிஸ்து பிறந்த போது, நான் இது இப்ப வாரபடியா சொல்றேன், பிறந்த போது அந்த சிமியோன் அந்த ஆலயத்துல கிறிஸ்துவை தூக்கி வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், அநேகர் விழுகிறதற்கும் எழும்புவதற்கும் ஏதுவாக இவர் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அநேகர் விழுவார்கள். கிறிஸ்துவின் நாமத்தை எடுத்து பயன்படுத்தி கிறிஸ்துவாகிய அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் பிதாவினுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு, அவருடைய நோக்கத்தை நிறைவேற ஒரு திராணி இல்லாதவர்களுக்கு, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறதான இந்த யுத்தத்தில் அவர்களுக்கு யுத்தம் பண்ண நிற்க திராணி இல்லாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. யாரும் சொல்லக்கூடாது. நான் குடி இன்றைக்கு இருக்கிற நானும் சொல்ல முடியாது. நானும் விழுந்து போல, நானும் மனுஷன். ஆனா கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே என்ன காத்து கொள்ளப்படும். அதுதான் என்னவா? அவருடைய உபதேசத்தினால் நாங்கள் கழுவப்பட வேணும். நம்ம முடிவு வரையும் தான் நிலை நிற்க வேணும். அதே நேரம் நாங்கள் கழுவப்பட வேணும். எப்படி கழுவப்பட வேணும்? உபதேசம் என்னன்னு கழுவும்? நாங்கள் தண்ணீரால கழுவப்படுறோம். எங்களுடைய மாம்சத்தை ஒரு பொருளை நாங்கள் சுத்திகரிக்கிறோம். அதே நேரம் ஆண்டவர் இதுல சொல்றார், என்னுடைய உபதேசமே எங்க இருக்கு? எதுலதான் 15 இருக்குது. நான் 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாகிறீர்கள். அப்ப நான் அந்த அவருடைய உபதேசத்தினால சுத்தமாகிறது எங்க? ஒரு ஜலம் வந்து எங்களுடைய வெளிப்பிரகாரத்தை கழுவுமானால் அவருடைய உபதேசம் எங்க கழுவும்? எங்களுக்கு கூடாக இன்னர் மேன், உள்ளான மனிதன்,
கழுவப்படுகிறான், சிந்தனை புதுப்பிக்கப்படுது. அவரை அறியாத அறிவுகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். அவரை அறிகிறோம். அவரை அறியாதபடிக்கு எங்களுடைய உள்ளான சிந்தனை கூடாக, இதுதான் அறிவென்று சொன்னால் உள்ளான சிந்தனை கூடாக சில சுத்தி 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 மூடப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்களுடைய அழுக்கு போகும்படி கழுவு 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 கழுவுன்னு கழுவி சுயமான ஒரு துணியா இருந்தால் அந்த ஒரிஜினல் துணி வர மட்டும் அந்த கரையை கழுவுவோம். என்ன அதே போலதான் அவருடைய உபதேசத்தினாலே எங்களுக்குள்ளால இருக்கிறதான இந்த உள்ளான மனிதன் கழுவப்பட்டு 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 கிறிஸ்துவின் சிந்தையாக வேணும். கிறிஸ்துவின் சிந்தையாக வேணும். கிறிஸ்துவின் சிந்தையானாத்தான் கிறிஸ்துவை போல கனி கொடுக்க முடியும். அப்ப அந்த அவருடைய உபதேசம் எங்களுக்கு இதுதான். நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொல்றார் யோவான் 3ஆம் அதிகாரத்துல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாது விட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப இந்த அவன் மறுபடியும் பிறக்க நம்ம முதல் மரிச்சிருக்கிறான். அவனுடைய ஆத்மா மரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி மாம்ச பிறப்பை பற்றி அவர் சொல்லல, ஆவிக்குரிய பிறப்பை பற்றி சொல்றார். அவனுடைய ஆத்மா மரிச்சுகிறது. அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்கப்பட வேணும். ஜலமானது இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஜலம் என்று சொன்னா அவருடைய வார்த்தை என்று சொல்லி அடையாளம் என்னன்னு சொன்னா கழுவப்பட வேணும். வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிறது, ஜீவனா இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையினூடாக அவன் கழுவப்பட்டு கழுவப்பட்டு அவனுக்கூடாக அந்த வார்த்தை ஜீவனாகும் வரைக்கும் அவன் கழுவப்பட வேணும். அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். அப்பொழுதுதான் இந்த உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் நிலைத்திருப்பேன். அவர் கிறிஸ்து எங்களுக்கூடாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் அதே மாதிரி இருக்க வேணும். இல்லாத பட்சத்தில் அவர் நிலைத்திருக்க மாட்டார். வேறு கனி கொடுக்கிறவர் அந்த பாத்திரத்தில் நிற்க மாட்டார். இது பொய். நான் கூட சொல்லக்கூடாது, பொய். அவர் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னா அவருக்கூடாக நாங்கள் நிற்கும் பொழுதுதான் அவர் எங்களுக்குள் நிலைத்திருப்பார். அப்பொழுதுதான் அவருக்குரிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் போய் மிகுந்த கனிகளை கொடுங்கள். போய் நாங்கள் வெளியால போனால் அது ஒரு கோதுமை மணி, ஒரு விதை பல கனிகளை கொடுக்கும், மிகுந்த கனிகளை கொடுக்கும். அந்த கொடுக்கிறதுக்காகத்தான் இந்த உபதேசங்கள் பாருங்க. அப்ப அந்த கனி என்ன? கலாத்தியர் 6 எடுப்போம் ஐயா. ஆறு 22 ஐயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, இது ஆவியின் கனி. அதே நேரம் மாம்சத்தின் கனி மேலே இருக்கு ஐயா, வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, நிலிசோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்று வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியவைகளே. இவைகள் யாவும் என்னவாம்? மாம்சம், இந்த சரீரத்தின் ஊடாக வருகிறதான எல்லா கிரியைகளும் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் ஊடாக கிரியை செய்யும். அப்ப இந்த கிரியைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மனிதன் அல்லது தனக்குத்தானே எல்லா விதத்திலும் பாதகம் விளைவிக்கிற கிரியைகள்லாம் இந்த மாம்சத்தின் கிரியைகள். ஆனால் ஆவியின் கிரியை எப்படியாம்? ஆவியின் கனி என்று சொல்லி இருக்குது. மாம்சம் என்ன செய்யும்? கிரியை. ஆனா ஆவி என்ன செய்யும்? கனி. கனி என்ன செய்யும்? ஒரு மனிதனை வாழ வைக்கும். ஒரு மனிதன் வருத்தமா இருந்தா நாங்க என்ன செய்யறோம்? பழம் கொண்டு போறோம். என்ன? ஏன்னா அவன் குணமடைகிறதுக்கு. அதே போலதான் ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார். ஒருவன் வியாதியா இருந்தால் அவனுக்கு போய் நீங்கள் எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அதுதான். அப்ப நாங்கள் போய் ஆவியின் கனியை கொண்டு போறோம், அவனுக்கு ஜெபம் பண்றோம். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கிறிஸ்து எங்கள் மூலமாக அவனை பார்க்கிற அவனுக்கு விடுதலை கொடுப்பார். 10:38 லூக்கா 10:38 அப்போஸ்தலர் 10:38
இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து பிசாசினால் பிடிக்கப்பட்ட யாவரையும் குணமாக்கினாராம், விடுதலையாக்கி குணமாக்கினாராம். அப்போ அவருக்குள்ளாக இருந்ததான அந்த கனி வெளிப்படுது. அவருக்குள்ளாக இருந்ததான அந்த ஆவியின் கனியானது அந்த என்னென்னவெல்லாம், அந்த அன்பில்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒரு பொறுமை இல்லாமல், ஒரு தயவில்லாதபடி, நற்குணம், நல்ல குணம் இல்லாதவர்களா இருக்கிறவர்கள், இப்படியான இருக்கிற ஜனங்களை, அப்ப இதற்கு ஒப்போசிட்டா இருப்பவர்கள் யாரு? இப்படி இருப்பவர்கள் நல்ல பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கனி. அதுக்கு ஒப்போசிட்டா இருக்கிறவைகளை யாராம்? பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்தவர்களை விடுதலையாக்கி குணமாக்கினாராம். அவர்களுக்கு கூடாக கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து குணமாக்கினார் என்று சொன்னா, அவருடைய சகலதா இப்படியான நன்மதிப்பான நற்காரியங்களை, நல்ல கிரியைகளை வெளிப்படுத்துகிறதான எல்லா கனிகளையும் அவர்களுக்கு கூடாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அப்படியாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆவியின் கனியை கொடுத்து காணப்படாத இந்த உலகத்தில், காணப்படாத இந்த மனுஷனுக்கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதனுக்கு அவனை நாங்கள் வாழ வைக்க வேணும். கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வர வேணும். கிறிஸ்துவை போல் ஆக்க வேணும். அதுதான் கிறிஸ்தவம். அப்ப நாங்கள் இதையெல்லாம் சாதாரணமாக நாங்கள் செய்ய முடியாது என்று சொன்னா, எதிராளியானவன் இருக்கிறான். அவன் ஒரு யுத்தம் என்று சொன்னா எதிராளிக்கும் தான் யுத்தம். அப்ப எதிராளியானவன் இருக்கிறான், விடமாட்டான். எங்கன்னா எதிராளி எப்பவும் எதிர்த்து தான் நிற்பான். யுத்தம் என்றா அதுதான். ஆனா நாங்கள் அதுல போராடி ஜெயிக்க வேணும். அதுதான், அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல எங்களை வச்சிருக்கிறார், உங்களையும் வச்சிருக்கிறார். நீங்களும் இந்த ஜெயத்தை எடுக்க வேணும். நாங்கள் 1 பேதுரு 5:8 இருக்க வாசிப்போம் ஐயா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்களேன்னு சொன்னா, எப்படியாவது இந்த ஜனங்களை மோசம் போக்கும்படியாக தந்திரமாக சுற்றி திரிகிறான். ஒரு வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் இல்லையே. அப்ப எப்படியாவது இந்த ஜனங்களை மோசம் போக்கும்படிக்கு பிசாசானவன் சுற்றி திரிகிறானாம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்க வேணும். அவனுடைய அந்த பொல்லாத கிரியைகளுக்கு நாங்கள் அகப்படாதபடிக்கு எப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கிறவர்களா இருக்கிறது என்று சொன்னா என்ன? அதான் நான் சொன்னேன், இந்த சத்தியம், இந்த சத்தியத்தை நாங்கள் தரித்தவர்களாக இருந்தால் பிசாசானவன் அப்பொழுது வந்தானா இருந்தால், இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் மூலமாகத்தான் பிசாசை ஜெயித்தார். அந்த ஜெயித்த அந்த கிறிஸ்துவின் மூலம், கிறிஸ்துவனுடைய அந்த ஜெயம் நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். அதேதான் இந்த நாட்களிலும் பிசாசானவன் எங்களை வஞ்சிக்கும்படியாக, எங்களை விழுத்தும்படியாக சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களா. எப்பொழுதும் விழித்திருக்க முடியுமா? நித்திர கொள்ளத்தானே வேணும். அதுதான் எங்களுடைய சிந்தனை. நாங்க தூங்குறோம், எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்குள்ள ஜீவ சுவாசமா அவர் விழித்து கொண்டிருக்கிறார். அவர் சுவாசத்தின் ஊடாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தூங்காமல் உறங்காமல் காக்கிற தேவன். அதுதான் அதனுடைய வார்த்தை. அப்ப நாங்கள் தூங்கினாலும் எங்களுடைய ஜீவன் ஜீவித்து கொண்டிருக்கிறது. அப்ப அதேதான் விழித்திருந்து என்று சொன்னால் எங்களுடைய காரியங்கள் நாங்கள் செய்யத்தான் வேணும். ஆனா உள்ளான ஆத்துமாவில் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் காணப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளைகள், காணப்படாத உலகம் ஒன்றொன்று. நாங்கள் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள். தற்காலிகமாக இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறோம், வாழுகிறோம். இது நிரந்தரம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக, எங்களுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த பகையை உண்டாக்கினவனை சிலுவையில் கொன்று எங்களை பிதாவோடு கூட எங்களை ஒப்புரவாக்கி விட்டார். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதேதான் நாங்கள் எங்களை போல மற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாங்கள் போராட வேண்டும். ஆனா இந்த போராட்டம் இந்த உலகத்துக்குரியவைகளா? பூமிக்குரியவைகளா? மனுஷருக்கு மனுஷரா? இல்லை. காணப்படாத உலகத்தில் ஒரு யுத்தம்,
காணப்படாத உலகத்தில் ஒரு யுத்தம். அதை நாங்கள் செய்யும் பொழுதுதான் நாங்களும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக தேவன் வைத்திருக்கிறதான இந்த யுத்தத்தில் எங்களை கொண்டு அவர் செய்ய இருக்கிறதான இந்த போராட்டத்தில் ஜெயங்கொண்டு கர்த்தருடைய நித்தியமான அவருடைய அந்த ராஜ்யத்தில் நாங்கள் பங்கடைவோம். கடைசிக்கு நாளில் நிற்க திராணியுடையவர்களாக முடியும். அப்போ அந்த இறுதி நாள் என்னது? யுத்தம் எல்லாம் முடிஞ்சு தேவனுடைய சமூகத்தில் போய் நாங்கள் நிற்க எங்களுக்கு ஒரு பலன் வேணும். அதுதான் அந்த ஆயுதம். அப்போ நாங்கள் யுத்தத்தில் ஜெயமெடுக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைய நாளிலும் உங்கள் எல்லாருக்கூடாகவும் அவருடைய ஜெயமெடுத்த கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக விதைச்சிருக்கிறார். அந்த விதையானது உங்களுக்குடாக 30, 100, 60 பலன் கொடுக்க வேணும். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவையும் காத்துக்கொண்டு இன்னும் எங்களை போல இருக்கிறதான ஆத்துமாக்களையும் யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேணும். அதுதான் கர்த்தர் இன்றைய நாளிலும் இந்த உங்களுக்காக இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. இந்த வார்த்தையினூடாக உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த பூமி நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் காண்கிற இந்த யுத்தம் இந்த மனுஷருக்குரியது. எதுவும் எல்லாத்தையும் நீங்கள் அறியுங்க, விசாரியுங்க, பாருங்க. அது எல்லாத்தையும் அறிஞ்சீர்களே ஆனால் இதையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. அப்பொழுது எது மெய்யானது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அதை பற்றி கொள்ளுவீர்கள். உண்மையானதை மெய்யானதை ஒரிஜினலை தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதை நீங்கள் பற்றி கொள்ளுவீங்க. இந்த வார்த்தையாகிய தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமேன். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய வீடு
வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடும் ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும்.